ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன், நீனு போய் தூங்கு. எனக்கு தூக்கமே வரலட. இந்த புக் ரீட் பண்ணிட்டு அப்புறமா தூங்குறேன். குட் நைட். என்ன இந்தியாவோ இது. டேட் அண்ட் மாம் டாக்டருக்கு படிச்சுட்டு இங்கே வந்து இந்த இடியட் பீப்புளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஓ ஜீசஸ், எப்போதான் என் ஹாலிடே முடிஞ்சு திரும்பி அமெரிக்கா போவேனோ. ஐ ஹேட் இந்தியா. ஐடா, நான் போய் ஏழை மக்களுக்குலாம் உதவி செஞ்சுட்டு வரேன். யாருக்காச்சும் ஏதாவது தேவையான்னு பார்க்குறேன். நீ வீட்டில் எதுவும் சேட்டை பண்ணாமல் ஒழுங்கா அப்பா சொல்கிற பேச்சு கேட்டு, சரியா? ஓகேம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா டாக்டர் அம்மா இருக்கீங்களா வீட்டில்? அம்மா யாரு? அம்மா டாக்டர் அம்மா கூப்பிடுங்கம்மா. என்னோட மருமகளுக்கு இப்போ இது பிரசவ வேதத்தால உயிருக்கு போராடிட்டு இருக்கம்மா, கூப்பிடுங்கம்மா. அம்மா வீட்டில் இல்லையே. ஐயோ, அப்போ நீங்களாச்சும் வாங்கம்மா. இது மருமகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. எனக்கு மெடிக்கல் பார்த்தேன்னா ஒன்றுமே தெரியாதுனால அப்பா வரட்டுமா? ஐயோ வேணாம், தீட்டு. ஆம்பளை எல்லாம் பொம்பளைக்கு பார்க்கக்கூடாது, நீங்க வாங்கம்மா. எனக்கெல்லாம் மெடிக்கல் தெரியாதுப்பா, அதான் வாங்க. ஐயோ என்னோட மருமக என்ன ஆக போதோ, நான் போய் பார்க்குறேன். ஐயோ அம்மா, அம்மா வெளியே வாங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. யாரு? அம்மா என் தங்கச்சிக்கு பிரசவ வரை துடிச்சிருக்காமா, அம்மா இருக்காங்க, சீக்கிரம் கூப்பிடுங்கம்மா வெளியே. அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளில போயிருக்காங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அம்மா நீங்களாவது வாங்கம்மா, நீங்க பொண்ணுதாம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. சாரி, எனக்கு மெடிக்கல் பார்த்தேன்னா ஒன்றுமே தெரியாது. நான் வேணா அப்பா வரட்டுமா? ப்ளீஸ்மா வாங்கம்மா. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. எனக்கு ரியலி சாரி, எனக்கு ட்ரீட்மெண்ட் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஐயோ என் தங்கச்சி என்ன பண்ணா, நீ என்ன பண்ண? அம்மா வீட்டில் இல்லையே. அம்மா ட்ரீட்மெண்ட்காக வெளியூர் போயிருக்காங்க. எனக்கு மெடிக்கல் பார்த்தேன்னா ஒன்றுமே தெரியாது. டாக்டருக்கு தான் படிக்கிறியே, நான் வேணா அப்பா இருக்கட்டுமா? நீங்க வேணா போயிட்டு நாளைக்கு காலைல வாங்க. எனக்கு மெடிக்கல் பார்த்தேன்னா ஒன்றும் தெரியாது. ரியலி சாரி. குட் மார்னிங் ஐடா. மார்னிங் மேம். ஐயோ என் மருமக, ஐயோ அந்த பிள்ளை செத்து போயிட்டாலே. அம்மா உங்க பிள்ளைகிட்ட நான் உங்க மக கிட்ட வந்து நான் அன்னைக்கு கேட்டேன். மருமக என்னோட மருமகன் பிரசவ பார்க்க சொல்லி, நீங்க அப்போ இல்லை, அவளையும் கூப்பிட்டா வரலையம்மா. இப்போ அவ செத்து போயிட்டாலே. ஐயோ அம்மா எனக்கு இன்னைக்கு வந்திருந்தாங்கம்மா. என்னால் ட்ரீட்மெண்ட்டே பார்க்க முடியலம்மா. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஐயோ அம்மா, நீங்க முன்னாடி ஒன்று வராதனால என் தங்கச்சி செத்து போயிட்டாம்மா, குழந்தையும் செத்து போயிட்டுமா, நானாலே விட்டுட்டு போயிட்டோம்மா. நான் என்னம்மா பண்ணுவேன்? அம்மா இவங்களும் நேற்றுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பண்ணாங்கம்மா, சாரி, நான் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரே ஒரு டாக்டர், ஒரே ஒரு பொன் டாக்டரா நான் இருந்துட்டு நான் என்ன பண்ண முடியும்? இன்னொன்று ஒரு பொன் டாக்டர் இருந்தால் தான் இங்கே வேலை பார்க்க முடியும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஒரே நைட்ல 3 பேரை இருந்ததுனால நானும் டாக்டருக்கு படிக்கலாமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால 3 பேர் இருந்தது. அதனால நானும் டாக்டரா ஊர்ல போய்
ஐடாஸ்கடரோட அர்ப்பணம், அவங்க வாழ்வில் டாக்டராக ஆகி அவங்கள இந்தியாவுக்கு தன்னை சந்ததிகளுக்கு சந்ததியாக கொண்டு வந்து உதவி செய்தாங்க. இது கதை அல்ல, இது ஒரு உண்மை சம்பவம்.